காது வலி வந்தா நம்மளே மெடிக்கல் ஷாப் போய் இயர் ட்ராப்ஸ் வாங்கி போடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பா நோ. எப்போவுமே என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டான விஷயம். இஎன்டி டாக்டர்ஸ் எப்போவுமே நாங்கள் ரெண்டு விஷயம் வச்சுருப்போம். ஒன்று ஆட்டோஸ்கோப் இல்லை எண்டோஸ்கோப் இருக்கும். இது மூலமாக காது ஜவ்வில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராப்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எப்போவுமே வந்துட்டு அது ஒரு கரெக்டான ரிசல்ட்டில் வந்து முடியும். நிறைய டைம்ஸ் வந்துட்டு ட்ராப்ஸோடைய யூஸ் இருக்கவே இருக்காது. வெறும் டேப்லெட்ஸ்னால் மட்டுமே வந்துட்டு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் ஏன் நாங்கள் வந்துட்டு ட்ராப்ஸ் வேண்டாம், டாக்டர்கிட்ட கேட்காம ட்ராப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தப்பான ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை வந்துட்டு பெருசாகிடும். ரொம்ப ரொம்ப ரேராக என்ன ஆகலாம் அப்படின்னா, சில பேருக்கு வந்துட்டு காது கேட்கும் திறனே வந்துட்டு கம்மியாகிற சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இஎன்டி டாக்டர் கிட்ட கேட்காம இயர் ட்ராப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெயின் இருக்குது, ரொம்ப எமர்ஜென்சி, ரொம்ப அன்டைமில் எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா ஒரு பெயின் கில்லர், ஒரு பேராசிட்டமால் மட்டுமே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு நல்ல அட்வைஸ்.